கண் துறந்த வீந்து சுற்றி பார்க்கிறான். எந்த இடவென்ன குழப்பத்திலே நிற்கிறான். நிறைய கேள்விகள் வீந்து மனதிலே ஓடிட்டே இருந்துச்சு. எந்த உணர்வும் தோன்றாத சூழ்நிலையிலே பல சந்தேகங்களால் நிற்கிறான். வீந்து வாய் துறக்க முயற்சி பண்றான். பேச முடியலை என்று உணர்ந்து கொண்டான். என்ன நடக்குது, எந்த இடம், எதுவும் தெரியாத நேரத்திலே வீந்து ரூபத்திலே உன்னை பார்க்கிறான். அது எதுக்கு இப்படி பார்க்கிறான் என்ற அதிசயம் வீந்துக்கு தோன்றினான். பார்த்த பரபரப்பிலே சைகை மொழியால் இந்த இடத்தை பற்றி கேள்வி கேட்க துடிக்கிறான். எதிரே இருப்பவர், என்னடா ஆட்டம் ஆடுறியா, நீ சொல்றது எனக்கு கேட்குது என்ன சொல்லிட்டார். நான் சொல்றது கேட்குதா என்று மறுபடியும் வீந்து கேள்வி கேட்கினார். என்னடா சொன்னதே நான் சொல்லிட்டு இருப்பேனா என்ன மருவன் சொல்லலாம். மருவன் கிட்ட போய் பேச முயற்சி பண்ணும்போது ஏதோ ஒரு தடை வீந்து உணர்த்தும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே இருக்கும். அது கற்றுக்கொள்ள பதிலா நம்புறதா ஏக வழின்னு மருவன் பதில் கொடுத்தது. நான் இறந்துட்டேனா இன்னும் வீந்து கேட்டாரு. சாகனம்னா முதல்ல நீ புறக்கணும் என்று மருவன் சொல்லார். புறந்தால் ஒரு நாள் சாவு, அதுக்கப்புறம் சொர்க்கம் இல்லைன்னா நரகம், அப்படித்தானே கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இது எதுவும் கிடையாத ஒரு உண்மை இருந்தால் வாழ்க்கைக்கும் சாவுக்கும் இடையிலே உள்ள அந்த உண்மையில தான் நாம் இப்போ இருக்கோம். இதுதான் மருவன் பதில் கொடுத்தான். எனக்கு எதுவும் புரியலை இன்னும் வீந்து சொன்னப்போ, நீ பிறக்கணும்னா கோடிக்கணக்கான ஒரு சகோதர வீந்து கூட போராடி ஜெயிச்சா மட்டும்தான் உன்னால உலகத்துல பிறக்க முடியும். ஆனால் போராடி வெற்றி அடையாத வீந்துகள் இருக்குமே, அப்படிப்பட்ட வீந்துகள் தான் இங்க வரும்னு மருவன் விளக்கினார். அதுக்கு பிறகு வீந்து கேட்டாரு, நீங்க தானா இந்த இடத்தோட படைப்பாளர்? நானும் முன்ன மாதிரி இங்க வந்ததுதான் மருவனோட பதில். மருவனும் ஒரு வீந்துன்னு புரிஞ்ச வீந்து இழப்பு பார்வையால மருவனை பார்த்தான். நீ என்ன இங்கே இரு, எனக்கு இங்கிருந்து போனன்னு சொன்ன வீந்து கிட்ட இங்கிருந்து அப்படி போக முடியாது என்று மருவன் சொல்றான். ஏற்கனவே நான் சொன்னேன், கத்துக்கிறதுக்கு பதிலா நம்புறதா உனக்கு நல்லது. மருவன் பேச்சை கேட்காத அங்கிருந்து தப்பிக்கிறதுக்கான முயற்சியை வீந்து தொடங்கினார். நிறைய தூரம் கடந்த வீந்து சோர்வாக வந்து நின்றார். பக்கத்திலே பார்த்த வீந்து மறுபடியும் மருவனை பார்த்து, நீ இங்கே வரை என்னை பின்தொடர்ந்தானான்னு கேட்டான். நான் அங்கேயும் போல, நீயும் எங்கேயும் போலன்னு மருவன் சொன்னார். என்கிட்ட வித்தை காட்டுற, நான் எங்கிருந்து போய்த்தான் தீர்வேன்னு சொல்லி அவ் பயிற்சியை மறுபடியும் தொடங்கினார். இது எதுவும் நடக்க போறதில்லைன்னு தெரிஞ்சிருந்த மருவன் சாந்தமா நின்றார். உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்னு மருவன் கிட்ட கேட்ட கேள்விக்கு, இது எதுவும் என்னோட உரையாடல்கள் இல்லை, இது எல்லாமே உன்ன மாதிரி நான் இங்க வந்த நாள் என்கிட்ட வேற ஒருவன் சொன்னாருன்னு மருவனோட பதில். கொஞ்ச நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம் அந்த ஆள் எங்கே இந்த விந்து கேட்டாரு. தெரியாதுன்னு மருவன் சொன்னான். இங்க இருந்து எப்படி தப்பிக்கணும்னு அந்த ஒருவன் சொன்னாரா அந்த விந்து கேட்டார். மருவனோட வெளிப்பாடு பார்த்து விந்து சோகத்தில் ஆழ்ந்து போனார். சோகத்தில் இருந்த விந்து மருவனை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். விந்து மருவனை அங்கே எல்லாம் தேடினார். திரும்பி பார்க்கும்போது புரிஞ்சு கொள்ள முடியாத சில விஷயங்கள் மீண்டும் நிகழ்ந்து கொண்டிருந்தன. எல்லா கேள்விக்கான பதில் கிடைச்ச வீந்து அவ கண் மூடினான்.